வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம மார்கழி மாதத்தின் சிறப்பு வழிபாடுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் தொடர்ந்து திருவெம்பாவை திருப்பாவை பதிவுகளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இந்த மாதம் நாம் பார்க்குறது ஃபுல்லாக மார்கழி மாதம் சம்மந்தப்பட்ட பதிவுகள். ஏற்கனவே நம்ம பதிவு மார்கழி மாதத்தின் வழிபாடுகள் சிறப்புகள்ன்ற ஒரு பதிவில் தான் நம்ம இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக மார்கழி மாதம்னாவே மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி, அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக வருடத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய திருவாதிரை நடராஜருக்கு அபிஷேகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பொதுவாக ஒரு குழப்பம் இருக்கும். இந்த அனுமன் ஜெயந்தி 3 நட்சத்திரத்தில் வச்சுக்கிறதா இல்லை அமாவாசையை கணக்கு பண்ணி வச்சுக்கிறதா, எப்படி இதை எடுக்கிறதுனே எப்பவுமே இருக்கும். அனுமன் பிறந்தது மூல நட்சத்திரம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நாளில் அமாவாசையும் இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து வரும். இதில் என்னென்னா, ஏதாவது ஒரு சில வருடங்களில் அமாவாசை வரும், மூல நட்சத்திரம் அடுத்த நாள் வரும், இல்லை மூல நட்சத்திரம் முன்னாடி வரும், அமாவாசை பின்னாடி வரும். ஏதாவது ஒரு பொதுவாக ரெண்டு சேர்ந்து வர்றது தான் அமாவாசையும் மூல நட்சத்திரம் சேர்ந்து வர அன்னைக்கு எந்த குழப்பமே நமக்கு இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக அன்னைக்கு தான் அமாவாசை. ஆனால் இந்த வருஷம் நமக்கு எப்படி வருதுன்னா, வர வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி தான் நமக்கு அமாவாசை திதியை கணக்கிட்டு தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் மூல நட்சத்திரம் வருது. ஸோ திதி தான் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலையே. ஸோ அதை வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணுறோம். சரி, இப்போது அனுமன் ஜெயந்தி, அனுமனை வழிபாடு பண்ணுறனால இப்போ என்னமே வழிபாடு பண்ணோம், என்ன பண்ண இவருக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இப்போ பலன்கள் தெரியாமல் யாரும் எதுவும் கும்பிடுறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. கடன் பிரச்சனை, சிலருக்கு குழந்தைகள் படிக்காமல் இருக்கிற பிரச்சனை, சிலர் குழந்தைகளே இல்லாமல் குழந்தைக்கு காத்திருக்கிறது பிரச்சனை, இல்லை எல்லாம் இருந்தாலும் பணம் இல்லைங்கிறது பிரச்சனை, பணம் அதிகமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனையே இல்லை. அதை விட முக்கியம், வாழ்க்கையில் ஒரு தைரியமே, ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அனுமன் எப்பேற்பட்ட வரத்தை தருவார்னா, ஃபஸ்ட்டு தைரியத்தை கொடுப்பாராம். இப்போ பொதுவாகவே அனுமன் எப்படி இருப்பாருன்னா, கை கூப்பிய நிலையில் இருப்பார். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம், அனுமன் நீங்கள் பொதுவாக எத்தனை வடிவத்தில் இருந்தாலும், எத்தனை விக்கிரகத்தில் இருந்தாலும், இல்லை எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அவர் கைக்கூப்பிய நிலையிலே தான் இருப்பார். ஏன் தெரியுமா? இப்போ நாம் அனுமனை போய் பார்க்குறோம், நம்மளை அறியாமையே ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம் ராம ஜெயம் அந்த மாதிரி ஒரு ராமநாமத்தை நம்மளை அறியாமையே நாம் அவரை பார்த்து சொல்லுவோம். இருக்கிறதுலையே அனுமன் மிக சிறந்த தொண்டன், பக்தன், ராமதூதன் நம்மளே சொல்லியிருக்கோம். ஏன்? அவரை மாதிரி ஒரு பக்தர் யாராலும் இருக்க முடியாது, அவரை மாதிரி ஒரு தொண்டர் யாராலும் இருக்க முடியாது. அதாவது பக்திக்கு ஒரு சிறந்த எடுக்காட்டு, மார்பை பிளந்து காட்டி அதில் ராமரும் சீதா தேவியும் லக்ஷ்மணும் இருக்கிறத சொன்ன ஒரே ஒரு தொண்டன் யாருன்னா அது அனுமன் தான். அவருக்கு இருக்கிற பராக்கிரமம் யாருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நல்ல பிள்ளைகள் படிக்கணுமா, அவங்களுக்கும் அனுமன் ஜெயந்தி தான். அனுமனை நல்ல வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக பிள்ளைகள் படிப்பிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, பராக்கிரமத்திலும் சரி, தைரியத்திலும் சரி, அவருக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் கைக்குப்பி நிலையில் இருக்காருன்னா, நம்மளை அறியாமல் இந்த ராமநாமத்தை சொல்லும்போது அனுமன் எப்படி இருக்கணுமா, கை கூப்பி இருக்கணுமா. ஏன்னா இப்போ நாம் சொல்கிறோம், அவரை பார்த்த உடனே அவர் நம்ம அவரை வேண்டவர பக்தராக தெரிய மாட்டோமா, என் முன்னாடி என் தலைவன் இருப்பதாக அவர் நினைத்து கொள்வாராம் அனுமன். அதனால் என் தலைவன் முன்னாடி இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? கை கூப்பி வணங்கிய நிலையில் தானே இருக்கணும். அதனால தான் அவர் எப்பவுமே அநேக உருவத்தில் நாம் ராம ஜெயராம் ஸ்ரீராம் அந்த ராம நாமத்தை, மகத்தான நாமத்தை சொல்லும்போது அது அவர் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ராமரே எதிர்க்க இருக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டு கைக்கூப்பி நிலையில் என்றைக்குமே அவர் காட்சி தரார். இதை விட பக்திக்கு ஒரு இலக்கணமோ இல்லை ஒரு பணிவுக்கு ஒரு இலக்கணமோ அமைக்க முடியுமா? அதனால தான் தொண்டன்னாலும் அனுமன் தான், பக்தியில் சிறந்ததுனாலும் அனுமன் தான். இப்படி அனுமனை நிறைய சொல்லலாம். சரி, இது ஒன்று. தைரியம் வரும், நமக்கு நல்ல இது வரும். சரி, அதுக்கப்புறம் இந்த கோள்கள் இருக்கு இல்லையா,
நாளும் கோலும் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில நல்லது செய்யாததை கூட நாளும் கோலும் செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுலயும் முக்கியமா யார் எதை பார்த்து பயப்படுறது? ராகு கேது. அதை விட முக்கியம் சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவான் நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு மக்கள்லாம் இருக்கும்போது அந்த சனீஸ்வர பகவானோட தாக்கத்திலேருந்து வரணுமா, கண்டிப்பா அனுமனை நம்ம கும்பிடணும். ஏன் தெரியுமா? சனீஸ்வரன் இது வரைக்கும் பிடிக்காத ரெண்டே பேர், ஒன்று விநாயகர், இன்னொன்று நம்ம அனுமன் தான். ஒரு தடவை சனீஸ்வர பகவான் அனுமனை பிடிக்க வராரா. எப்பா என் காலம் இப்போ உன்னை பிடிக்கணும், நீ சொல்லு, நான் எப்போ வந்து உங்ககிட்ட உக்காந்துக்கணும்னாரா. நீ உடனே கூட வந்துக்கலாம் சுவாமின்றாரா. ஆனால் இங்கே எப்படி பணம் உக்காடுறது, நீ வந்து இவ்வளோ பலமாக இருக்க, நான் உன்னை எங்கே தான் பிடிக்கிறதுன்னும் போது சரி என் தலைமையில் வந்து உக்காந்துங்கன்னாரா. அப்போ அந்த பாலம் கட்டுற நேரம் எது, ராமகாவியத்தில் அவர் என்ன பண்ணாரா, அந்த கல்லை தூக்கி தூக்கி தலையில் போட்டு போட்டு போட்டாராம். சனீஸ்வர அப்பா சாமி ஆளை விட்டுடு அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டாராம். அதுலேருந்து அவரால் பிடிக்கவும் முடியலையா. இது ஒன்று. இன்னொன்று, குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் எவ்வளவோ விரதம் இருக்கு. ஆனால் ரொம்ப நம்பி செய்யக்கூடிய ஒரு விரதம் எதுன்னா நமக்கே தெரியும், சஷ்டி விரதம். அதுக்கப்புறம் ராமர் இந்த எந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் தேங்காய் கட்டுற வழக்கம் இருக்கான்னு கேளுங்க. அதுக்கு ஒரு நாளும் எத்தனை சுற்றணும்னு சொல்லுவாங்க. அதை சுற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ள நமக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ நம்ம போகலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை தான் 19 வருது, மூல நட்சத்திரம் 20ஆம் தேதி வர்றதுனால அமாவாசை திதியை கணக்கிட்டு 19ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். நாம் கோயிலில் இது பண்ணுறது தனி, வீட்டில் வழிபாடு பண்ணுறதுனா காலை 9, 10, 20க்கு பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் எப்பவுமே மாலை மேலே தான் கும்பிடுவோம்னா 6 மணிக்கு மேலே, அது ஸ்டாண்டர்ட் டைம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ கோவிலில், இப்போ நீங்கள் வந்து கோவில்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவில் கண்டிப்பாக இருக்கும், இல்லை ஆஞ்சநேயர் கோவில், இல்லை பெருமாள் கோயிலே போய் ஆஞ்சநேயர்னாலும் அன்னைக்கு அவர் தான் மூலவர், அவர் தான் அன்னைக்கு ஹீரோ. அப்படி போங்க, கண்டிப்பாக அவரோட அந்த ராம காவியம் ராம நாமத்தை சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ராமனே சொன்னாராம், இந்த ராமகாமியம் பின்னாளில் புகழப்படுவது நீ ஆற்றிய தொண்டுனால தான். ஏன் தெரியுமா? சொல்லின் செல்வர் வந்து ராமர். ஒத்த வார்த்தையில ஒத்த காவியத்தை போய் சொல்லி ராமாயணத்தை படைச்சது நம்ம இதுதான். சீதம்மாவை போய் பார்த்துட்டு சீதா தேவியை பார்த்துட்டு போய் சொல்லுவாராம், கண்டேன் சீதையை. அவ்வளோதான், அவருக்கு தேவை அது மட்டும்தான் ராமருக்கு. அதே மாதிரி ராமஜெயம்ன்ற ஒரு ஒத்த வார்த்தை சொல்லி ராவணனை போரில் தோற்கடித்தார் ராமர்ன்றது அழகாக அற்புதமாக சொல்வார். அவர் ஒரு சொல்லின் செல்வர். சரி, வழிபாடு என்ன பண்ணணும்? நம்ம ஆஞ்சநேயர் படம் இருக்கா, நல்லா தொடச்சிக்கிங்க. கண்டிப்பாக வாள் இருக்கும், வாளுக்கு பொட்டு வைங்க, ஒத்தப்பட கணக்கில் வச்சுக்கோங்க. முன்னாலே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. மஞ்சள் சந்தனம்லாம் போட்டு பூ, முக்கியமாக துளசி, வெத்தலை மாலை, 3வது முடிஞ்சால் வடமாலை. படம் பெருசாக இருந்தால் வடமாலை சாத்தலாம், இல்லையா வெத்தலை மாலை. வெத்தலை மாலை எப்பேற்பட்ட மாலைக்கும் சாத்தலாம். கணக்கு வச்சுங்க, 21, 54 அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு பெருசாக இருக்குங்கன்னா 108 கூட பண்ணலாம். ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வைக்கலாம், ஆனால் நெய்வேத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. ஆஞ்சநேயர் அவரோட மூல மந்திரம் ஹோம் ஹங் அனுமதி ருத்ராத மக ஹும் பட். இது வந்து ஒரு மூல மந்திரமாக சொல்லப்படுது. ஆனால் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காயத்ரி மந்திரமும் பதிகமும் இதுதான். ரொம்ப 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 முக்கியமான காயத்ரி மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயா. எவ்வளோ அழகா! இதை வந்து நீங்கள் 108 தடவை சொல்லுங்க. நாளையில் இந்த முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்படியே சொல்ல 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 பழகிடும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயா. இன்னொன்று, காயத்ரி மந்திரம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது முடிச்சோன்னே, இந்த பதிகம் ரொம்ப 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 முக்கியமான பதிகம். இது வந்து அஞ்சனை தேவியை, ஏன்னா அஞ்சனா தேவி தான் நம்ம வந்து வாயுபுத்திரருக்கு உண்டான தாய். அஞ்சிலே ஒன்று பெற்றான். எப்படி? அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்கு ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான்.
இப்படி இந்த காயத்ரி மந்திரமோ இந்த பதிகத்தையோ அன்னைக்கு 108 தடவை இதை பாராயணம் பண்ணி பாருங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ, என்ன நினைச்சோமோ, ஏன்னா சொல்லியதை சொல்லிய வண்ணம் நமக்கு நிறைவேற்றி ஒரு ஆஞ்சநேயர், அப்புறம் ஒரு பராக்கிரமசாலி. அவரை விட நமக்கு கேட்டது கிடைக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம வழிபாடும் அதுக்குண்டான நம்ம அதை அவர் தயார்படுத்துகிற விதமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு முக்கியம், உடல் தூய்மை உள்ள தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மக்களே, மார்கழி மாத சிறப்பு வழிபாடு அனுமன் ஜெயந்தி எப்படி கொண்டாடணும், எந்த நாளில் வருது, வழிபாடு முறை பார்த்துருக்கோம். சக்தி வாய்ந்த நமக்கு வெற்றியை தன்வசமாக்கும் பதிகத்தையும் காயத்ரி மந்திரமும் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம்.